சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் இரவில் வெளுத்து வாங்கிய மழை. புறநகர் பகுதிகளான OMR சாலை, சோழிங்கநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் பெய்த மழையால் வாகன ஓட்டிகள் அவதி. திருவள்ளூர் மாவட்டத்தில் சூறை காற்றுடன் பெய்த மழையால் சரிந்து விழுந்த விளம்பர பலகை. பொன்னேரியில் ரயில்வே பாலத்தில் தேங்கிய நீரால் வாகன ஓட்டிகள் அவதி. ஈரோட்டில் பெய்த திடீர் மழையால் சாலையில் மழைநீருடன் பெருக்கெடுத்து ஓடிய கழிவு நீர். தொடர் மழையால் நெய்வேலி சுரங்கத்தில் மண் சரிவு, நிலக்கரி வெட்டி எடுக்கும் பணி நிறுத்தம். சூறாவளி காற்றால் கொடைக்கானலில் சரிந்து விழுந்த ராட்சத மரம். தேனி மாவட்டத்தில் பேனர் சரிந்து விழுந்ததில் கார் சேதம். நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. தங்கள் தலைமையில்தான் கோவில் திருவிழா நடத்தப்பட வேண்டும் என எந்த சாதியினரும் உரிமை கோர முடியாது. சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். திமுக எம்பிக்கள் பற்றி அநாகரிகமாக பேசியதற்கு மன்னிப்பு கேட்டார் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான். If I hurt anybody in any of my words, again I beg apology, but I will beg apology 100 times. No prestige issue from my side. ஜெயலலிதாவிடம் திமுகவினர் எப்படி நடந்து கொண்டார்கள் என கேட்டு எப்படி நடக்க வேண்டும் என தனக்கு பாடம் எடுக்க வேண்டாம் என்றும் பேச்சு. வருத்தம் தெரிவித்தாலும் தமிழர்கள் மீது பாஜகவினருக்கு இருந்த வன்மம் வெளிப்பட்டு விட்டது. நாட்டிற்கே வழிகாட்டும் தமிழ்நாடு தேசிய கல்விக் கொள்கையை ஏற்கவே ஏற்காது என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டம். தமிழ்நாட்டு மாணவர்களின் வாசிப்பு திறன் குறைந்து விட்டதாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றச்சாட்டு. அங்கீகரிக்கப்படாத தரவுகளை வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டை தரம் தாழ்த்தி பேசுவதாக கனிமொழி MP பதிலடி. இரண்டாயிரத்து 24 மார்ச் 15ஆம் தேதியிட்ட கடிதத்தில் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்வதாக கூறவில்லை. மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பதிலடி. பாகிஸ்தானில் வெடி வைத்து ரயிலை கடத்திய பயங்கரவாதிகள் 350 பேர் விடுவிக்கப்பட்டதாகவும் 35 பேர் மட்டுமே பிணை கைதிகளாக இருப்பதாக காவல்துறை தகவல். நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் சிறையில் உள்ள தங்களது அமைப்பினரை விடுவிக்க பலுசிஸ்தான் விடுதலை அமைப்பினர் கெடு. பாகிஸ்தான் ரயில் கடத்தல் விவகாரத்தில் இதுவரை 30 பேரை சுட்டுக் கொன்று விட்டதாக அறிக்கை. அரசு துறையில் ஒப்பந்த அடிப்படையில் ஓய்வு பெற்றவர்களை பணியமர்த்த எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு. TNPSC மூலம் காலி பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தல். தாவேக தலைவர் விஜய்க்கு வரும் 14ஆம் தேதி முதல் ஒய் பிரிவு பாதுகாப்பை ஏற்பதற்கு முன் பாதுகாப்பு அதிகாரியுடன் ஆலோசனை நடத்துகிறார் விஜய். கோடை விடுமுறையை ஒட்டி தாம்பரம் திருச்சி இடையே சிறப்பு ரயில். வாரத்தில் 3 நாட்கள் இயக்கப்படும் ரயிலுக்கான முன்பதிவு இன்று தொடக்கம். சென்னையில் ரூட்டு தள விவகாரத்தில் ரயில் நிலையத்தில் மோதிக்கொண்ட கல்லூரி மாணவர்கள். கற்கள் வீசி தாக்குதலில் ஈடுபட்ட பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் 9 பேர் கைது. அமெரிக்காவின் 30 நாள் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு சம்மதம் தெரிவித்த உக்ரைன். ரஷ்யாவிடம் பேசி உடனடியாக அமல்படுத்துமாறு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வலியுறுத்தல். மகளிர் பிரீமியர் லீக் தொடரில் ஆறுதல் வெற்றி பெற்றது நடப்பு சாம்பியன் RCB. கடைசி லீக் போட்டியில் மும்பை இந்தியன்ஸை 11 ரன்களில் வீழ்த்தியது.
சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் இரவில் வெளுத்து வாங்கிய மழை. புறநகர் பகுதிகளான OMR சாலை, சோழிங்கநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் பெய்த மழையால் வாகன ஓட்டிகள் அவதி. திருவள்ளூர் மாவட்டத்தில் சூறை காற்றுடன் பெய்த மழையால் சரிந்து விழுந்த விளம்பர பலகை. பொன்னேரியில் ரயில்வே பாலத்தில் தேங்கிய நீரால் வாகன ஓட்டிகள் அவதி. ஈரோட்டில் பெய்த திடீர் மழையால் சாலையில் மழைநீருடன் பெருக்கெடுத்து ஓடிய கழிவு நீர். தொடர் மழையால் நெய்வேலி சுரங்கத்தில் மண் சரிவு, நிலக்கரி வெட்டி எடுக்கும் பணி நிறுத்தம். சூறாவளி காற்றால் கொடைக்கானலில் சரிந்து விழுந்த ராட்சத மரம். தேனி மாவட்டத்தில் பேனர் சரிந்து விழுந்ததில் கார் சேதம். நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. தங்கள் தலைமையில்தான் கோவில் திருவிழா நடத்தப்பட வேண்டும் என எந்த சாதியினரும் உரிமை கோர முடியாது. சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். திமுக எம்பிக்கள் பற்றி அநாகரிகமாக பேசியதற்கு மன்னிப்பு கேட்டார் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான். If I hurt anybody in any of my words, again I beg apology, but I will beg apology 100 times. No prestige issue from my side. ஜெயலலிதாவிடம் திமுகவினர் எப்படி நடந்து கொண்டார்கள் என கேட்டு எப்படி நடக்க வேண்டும் என தனக்கு பாடம் எடுக்க வேண்டாம் என்றும் பேச்சு. வருத்தம் தெரிவித்தாலும் தமிழர்கள் மீது பாஜகவினருக்கு இருந்த வன்மம் வெளிப்பட்டு விட்டது. நாட்டிற்கே வழிகாட்டும் தமிழ்நாடு தேசிய கல்விக் கொள்கையை ஏற்கவே ஏற்காது என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டம். தமிழ்நாட்டு மாணவர்களின் வாசிப்பு திறன் குறைந்து விட்டதாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றச்சாட்டு. அங்கீகரிக்கப்படாத தரவுகளை வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டை தரம் தாழ்த்தி பேசுவதாக கனிமொழி MP பதிலடி. மார்ச் 15ஆம் தேதியிட்ட கடிதத்தில் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்வதாக கூறவில்லை. மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பதிலடி. பாகிஸ்தானில் வெடி வைத்து ரயிலை கடத்திய பயங்கரவாதிகள் 350 பேர் விடுவிக்கப்பட்டதாகவும் 35 பேர் மட்டுமே பிணை கைதிகளாக இருப்பதாக காவல்துறை தகவல். நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் சிறையில் உள்ள தங்களது அமைப்பினரை விடுவிக்க பலுசிஸ்தான் விடுதலை அமைப்பினர் கெடு. பாகிஸ்தான் ரயில் கடத்தல் விவகாரத்தில் இதுவரை 30 பேரை சுட்டுக் கொன்று விட்டதாக அறிக்கை. அரசு துறையில் ஒப்பந்த அடிப்படையில் ஓய்வு பெற்றவர்களை பணியமர்த்த எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு. TNPSC மூலம் காலி பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தல். தாவேக தலைவர் விஜய்க்கு வரும் 14ஆம் தேதி முதல் ஒய் பிரிவு பாதுகாப்பை ஏற்பதற்கு முன் பாதுகாப்பு அதிகாரியுடன் ஆலோசனை நடத்துகிறார் விஜய். கோடை விடுமுறையை ஒட்டி தாம்பரம் திருச்சி இடையே சிறப்பு ரயில். வாரத்தில் 3 நாட்கள் இயக்கப்படும் ரயிலுக்கான முன்பதிவு இன்று தொடக்கம். சென்னையில் ரூட்டு தள விவகாரத்தில் ரயில் நிலையத்தில் மோதிக்கொண்ட கல்லூரி மாணவர்கள். கற்கள் வீசி தாக்குதலில் ஈடுபட்ட பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் 9 பேர் கைது. அமெரிக்காவின் 30 நாள் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு சம்மதம் தெரிவித்த உக்ரைன். ரஷ்யாவிடம் பேசி உடனடியாக அமல்படுத்துமாறு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வலியுறுத்தல். மகளிர் பிரீமியர் லீக் தொடரில் ஆறுதல் வெற்றி பெற்றது நடப்பு சாம்பியன் RCB. கடைசி லீக் போட்டியில் மும்பை இந்தியன்ஸை 11 ரன்களில் வீழ்த்தியது.